நாய் நகத்தால் கீறியதை அலட்சியமாக விட்டவர்களும் ரேபீஸ் நோய்க்கு உயிரிழக்கும் துயரம் குறித்து அலசும் ஒரு தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. இன்று நாய் தொல்லை நாட்டில் தீர்க்க முடியாத பெரும் தொல்லையாக துரத்துகிறது. தெருவில் நடக்கும்போது எந்த மூலையில் இருந்து நாய் வருமோ என்று மக்கள் அச்சத்தோடு நடக்கும் சூழலே நிலவுகிறது. இதனால் நாடு முழுவதும் தெருநாய் தொல்லையை கட்டுப்படுத்த கோரிக்கை வலுத்து வருகிறது. நாட்டில் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரிப்பது போல ரேபீஸ் நோயால் உயிரிழப்பவர்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. நாய்க்கடியால் ஏற்படும் ரேபீஸுக்கு சிகிச்சை அளிக்க மருந்து இல்லை. ரேபீஸ் பாதித்தால் உயிரிழப்பு நிச்சயம் என்பதால் நாய் கடித்த பிறகு கடித்த இடத்தை சோப்பால் கழுவிவிட்டு தடுப்பூசி போட்டுக்கொள்வது மட்டுமே தற்காப்பாக இருக்கிறது. தெருநாயாக இருந்தாலும் சரி, வீட்டில் வளர்க்கும் நாயாக இருந்தாலும் சரி, கடித்துவிட்டால் தவறாமல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றே மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். 2024 தமிழகத்தில் ரேபீஸுக்கு உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 43. இதில் 33 பேர் தெருநாய் கடித்து உயிரிழந்தவர்கள், 10 பேர் வளர்ப்பு நாய் கடித்து உயிரிழந்தவர்கள், 41 பேர் தடுப்பூசி போடாததாலும் முழு தவணையும் தடுப்பூசியை போட்டுக்கொள்ளாததாலும் உயிரிழந்தவர்கள். தடுப்பூசி செலுத்த தவறியவர்கள் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. வேலூர் வரதலம்பட்டுவில் திருநாய் கடித்ததற்கு மருத்துவம் பார்க்காமல் இருந்த தொழிலாளி கருணாநிதி ரேபீஸ் பாதிப்புக்கு உயிரிழந்தார். இதற்கிடையே நாய் நகத்தால் கீறியவர்களும் உயிரிழக்கும் அபாயம் வெளியாகி வருகிறது. தெலங்கானாவில் வளர்ப்பு நாய் கீறியதை கண்டுகொள்ளாமல் விட்ட 25 வயது இளைஞர் சந்தீப் உயிரிழந்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் காவல் ஆய்வாளர் வன்ராஜ் மஞ்சரியாவை வளர்ப்பு நாய் நகத்தால் கீறியிருக்கிறது. அவரும் வளர்ப்பு நாய்தானே என்று அலட்சியமாக இருந்துள்ளார். இறுதியில் 1 மாதம் கழித்து ரேபீஸ் தொற்றுக்கு உயிரிழந்துள்ளார். தமிழகத்தில் கடந்த ஆண்டு ரேபீஸுக்கு உயிரிழந்தவர்களில் ஒருவர் கேட்டகரி 1 பைட், அதாவது முதல் வகை நாய்க்கடிக்கு உயிரிழந்தவர். கேட்டகரி 1 பைட் என்பது நாய் நாவால் மனித தோலை தொடுவது, அதாவது எந்த காயமும் இல்லாத மனித உடலை நாய் நாவால் தொடும்போது உமிழ்நீர் பட்டு பாதிப்பு ஏற்படுவது. அதேபோல் 4 பேர் கேட்டகரி 2 பைட்டில் உயிரிழந்துள்ளனர். கேட்டகரி 2 பைட் என்பது நாய் மனித உடலில் சிறிய கீறலை ஏற்படுத்துவது, இரத்தப்போக்கு இல்லாமல் சிராய்ப்புகளை ஏற்படுத்துவது. 3ஆம் வகை நாய்க்கடிக்கு 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கேட்டகரி 3 பைட் என்பது தோலில் கீறல்களை ஏற்படுத்துவது, ஆழமாக பல் பதியும் வகையில் கடிப்பது மற்றும் மனித உடலில் காயம் ஏற்பட்ட பகுதியை நாய் நாவால் தொடும்போது பாதிப்பு ஏற்படுவதாகும். பொதுவாக நாய்கள் கடித்தால்தான் ரேபீஸ் பரவும் என்ற மனநிலை மக்கள் மத்தியில் நிலவுவதால் நோயின் தீவிரம் மக்களுக்கு புரிவது இல்லை. இதுகுறித்து பேசும் மருத்துவர்கள் நாய்கள் கடித்தால் மட்டுமல்ல, நகத்தால் கீறினாலும் உங்கள் உடலில் இருக்கும் காயங்களில் அதன் நாக்கு பட்டாலும் ரேபீஸ் பரவும் என்று எச்சரிக்கிறார்கள். வளர்ப்பு நாய்க்கு தடுப்பூசி போட்டிருந்தாலும் அது கடித்து விட்டாலோ கீறிவிட்டாலோ தடுப்பூசி போட வேண்டும் என்றும் அறிவுறுத்துகிறார்கள். இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது நாய் கடிச்சா ரேபீஸ் பரவும், நாய் பிராண்டினா ரேபீஸ் பரவுமா? டெஃபினட்டா பரவும். ஏன்னா நாயாக இருந்தாலும் சரி, பூனையாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் கையை நக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த எச்சையில் இருக்கிற ரேபீஸ் வைரஸ் டெஃபினட்டாக கை நகம் அதில் இருக்கும். ஸோ அது நாயோ இல்லை பூனையோ பிராண்டச்சே அந்த நகத்தில் இருக்கிற ரேபீஸ் வைரஸ் கையில் ப்ளீடிங் ஆச்சோ இல்லை நல்ல டீப் கட் இருந்துச்சுன்னா அந்த நகத்தால் ரேபீஸ் மனிதனுக்கு பரவலாம். பிராண்டினாலோ இல்லை கடிச்சாலோ ரத்தம் வந்துச்சுன்னா அது கிரேட் 2 அப்படின்னு ஆயிடும். ஸோ அந்த கிரேட் 2 வூண்டுக்கு டெஃபினட்டாக தடுப்பூசியும் எடுக்கணும். அண்ட் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா அந்த இம்யூனோகுளோபுலின் சொல்லுறது, இந்த இமீடியட் ப்ரொடெக்ஷனுக்கு அந்த வேக்சினும் எடுக்கணும். நாயில் ரேபீஸ் ப்ரிவென்ட் பண்ணோன்னா நாய்க்கும் தடுப்பூசி தேவை. ஸோ அதனால் உங்கள் பெட்ஸுக்கும் வேக்சினேஷன் பண்ணணும். அண்ட் பை சான்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பிராண்டி ஒரு ரத்தம் வந்துச்சு அப்படின்னா அந்த வூண்டுக்கும் வேக்சின் தேவை. நாய் கடித்தாலும் சரி, கீறினாலும் சரி, பற்கள் லேசாக பட்டாலும் சரி, அலட்சியம் வேண்டாம் என்று எச்சரிக்கும் மருத்துவர்கள் கடித்த இடத்தை சோப்பால் கழுவிவிட்டு உடனடியாக தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்றே அறிவுறுத்துகிறார்கள்.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.